இருநிதி வாயு இயங்கு நெறியில் 233 அஞ்சாய் இருநிதி வாயு இயங்கும் எழுந்தே என்று பேசுகிறார். அதாவது இருநிதியாகிய எந்த இடத்து இந்த உயிர்களுக்கு வாழ்நாளுக்கு முதலாக இருக்கின்ற பிராணவாயு, அதுதான் உயிர்களுக்கு இருநிதி. இருநிதிங்கிறது எது? சங்கநிதி, பதுமநிதி. இந்த சங்கநிதி பதுமநிதி போன்று உயிர்களுக்கு உதவுகின்ற நிதி எதுன்னு சொன்னா இடகலை பிங்களை வழியாக உள்ளே போய் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிராணவாயு, உள்ளே போய் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிராணவாயு. இது இறைவனுடைய திருவருள் இடத்தில் இயங்குகின்ற நிலை. அப்படி இயங்குகின்ற போது அது எத்தனை கணக்கில் இயங்குகிறது அப்படின்னு சொன்னால் 233 அஞ்சாய், அதாவது 21,600 என்ற கணக்கினை இருநிதி வாயு இயங்கும் எழுந்தே இல்லையா, அந்த கணக்கினை விட்டு அது என்ன செய்யும் சொன்னா 238 என்ற நிலையை அடையும். 238 என்னும் நிலையை அடையும். இப்போ பிராணவாயு பிராணாயாமம்னா என்னன்னு புரியுதா? இப்போ சராசரியா நாம ஒரு நாளைக்கு 21,600 முறை விடுறோம். இப்போ திருவருள் வயப்பட்டு நிற்கின்ற நிலையில அந்த ஆன்மா 238 தான் விடும். அப்போ என்னாகும்? மூச்சு குறைய 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 அந்த இதுவாகுன்னு சொன்னால் வாழ்நாள் என்னாகும்? அதிகரித்து போகும். சரிங்களா? அப்போ பிராணாயாமத்தினுடைய பயன் என்னன்னு சொன்னால் வாழ்நாளை அதிகரிப்பது. அது எப்படி அதிகரிக்க முடியும்னு சொன்னால் திருவருள் வயப்பட்டு பிராணாயாமம் செஞ்சாதான் என்ன ஆகும்? அது 238 நிலையை அடையும். இப்போ நாம் என்ன பண்ண முடியாது? அதை அந்த அளவுக்கு குறைக்க முடியாது. ஆனால் அது திருமூலர் சொல்றாரு, இந்த 21,600 என்பது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 233 அஞ்சாய், 233 அஞ்சாய், அதாவது 233 ஒரு 5 238 என்ற நிலையை அடையும் என்று சொல்றார். அப்போ இயற்கையான கணக்கில் அதாவது 90ல் ஒரு பங்கு, 90ல் ஒரு பங்கு இது இந்த மூச்சு கணக்கு இருக்குது இல்லையா, இந்த மூச்சு கணக்கு இப்படி குறைய குறைய என்ன ஆகுன்னு சொன்னால் வாழ்நாள் கூடிக்கிட்டே போகும். வாழ்நாள் கூடிக்கிட்டே போகும். அப்படி கூடிக்கொண்டு போகின்ற போது அதாவது ஒரு கணக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 9,000 ஆண்டு ஆகுன்றார். எத்தனை ஆயிரம் ஆண்டு ஆகுன்றாரு? 9,000 ஆண்டு ஆகும். அந்த குறிப்பு சொல்ற அப்படியே படிக்கிறேன் பாருங்க. நம்முடைய அருணை வடிவேலையா எழுதியிருக்கக்கூடிய அந்த கருத்து சொல்லலை, அவர் இந்த மூச்சு கணக்குக்கு ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அதாவது இந்த பாட்டில் திருமூலர் சொல்லுகின்ற அந்த செய்தியை ஒரு குறிப்பாக எழுதியிருக்கிறார். இயற்கை கணக்கில் சிறிது கூட 90ல் ஒரு பங்காதல் அறிக. மூச்சு கணக்கு இங்கனம் இயற்கையினின்றும் 90ல் ஒரு பங்காய் குறையவே வாழ்நாள் சிறிது குறைய 9,000 ஆண்டு ஆதல் பெறப்படும். மூச்சு கணக்கினை இதற்கு மேல் குறைத்து கூறாமையால் இவ்வாண்டு மேல் எல்லையாதல் அறியப்படும். பிராணன் திருவருளிடத்து இயங்குதலாவது ஆஞ்ச யோகத்தில் நிற்றல், எழுத்தே என்பது நிற்றல் ஆகும் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த ஆஞ்ச யோகத்தில் நிற்கின்ற போது இந்த பிராணன் என்ன ஆகும்னு சொன்னா, அதாவது இந்த உயிர் எது வயப்படும் சொன்னா பிராணவாயு திருவருள் வயப்பட்டு இயங்கும்.
திருவருள் வயப்பட்டு இயங்கும். அப்படி இயங்குகின்ற போது இந்த வாழ்நாள் எவ்வளவா இருக்குன்னு சொன்னால் 9000 ஆண்டாக பெறப்படும். எத்தனை ஆயிரம் ஆண்டாக பெறப்படும்? இப்போ நம்மால் 3000 தான் வாழ்ந்துருக்கிறாரு. இன்னும் கூட இருந்திருப்பார் பொழுது. யார்? திருமூலர். புரியுதா? அவர் போதும்னு நினச்சிட்டார் போல இருக்கு. சரி, இப்போ அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் எழுகின்ற வாயு இடமது சொல்லில் 729 நாளாய் எழுந்துடன் அங்கி இருந்தது இவ்வாறே என்று பேசுகிறார். அதாவது யோக காட்சியில் தோன்றுகின்ற அந்த ஒளியிடத்தில் எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் அறியப்படுகின்ற அந்த சக்தியினுடைய இடத்தில், அதாவது ஆஞ்சையில் எழுகின்ற வாயு இடமது சொல்லில், இந்த பிராணவாயு அடைவதை எப்படி அடைந்து நிலை பெறுகிறது என்பதை சொல்லும் இடத்து 729 நாளாய் என்று சொல்லுகிறார். இப்போ 729 நாடிகள் இடையே உள்ள இந்த 4 ஆதாரங்களில், இல்லையா, 4 ஆதாரங்களிலும் தொடர்பு பட்டு நிற்க அவற்றின் வழியாக இந்த பிராணவாயு எப்படி இருக்குன்னு சொன்னால் உடம்பெங்கும் பரவி இருக்கும், உடம்பெங்கும் பரவி இருக்கும் என்று சொல்றார். அப்போ திருவருள் வயப்பட்டு இந்த பிராணவாயு உள்ளே செல்லுகின்ற போது, அதாவது இடநாடி வளநாடி வழியாக சென்று அந்த ஆஞ்சை தானத்தில் யோகம் இருக்கின்ற நிலையில் அந்த 2 நாடிகளின் வழியாக சென்ற பிராணவாயு சுழுமுனை வழியாக சென்று புருவ நடுவில் நிற்கும். அப்படி நிற்கின்ற போது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இது பரவி நிற்கும். அப்படி பரவி நிற்கின்ற காரணத்தினால இந்த யோகி குண்டலி ஆற்றல் மேலே செல்லுகின்ற நிலையை பெற்று விளங்குவான். அப்படி விளங்குவதற்கு காரணம் திருவருளே என்று இந்த திருமந்திரத்தில் சொல்லுகிறார். அப்போ திருவருள் சிந்தனையின்றி நாம் எந்த யோகம் செய்தாலும் அது முழுமையான பலனை தாராது, முழுமையான பலனை தாராது. அது மட்டுமல்ல, இந்த உள்ளபடியே பிராணாயாமங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் மூச்சு பயிற்சினால் செய்யக்கூடியதெல்லாம் பிராணாயாமம் அல்ல. அந்த பிராணாயாமத்தின் வழியாக முழுமையான பலனை நாம் பெற்றுவிட முடியாது, முழுமையான பலனை பெற்றுவிட முடியாது. திருவருள் வயப்பட்டு நாம் பிராணாயாமம் செய்கின்ற போது, சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், நம்மை முழுமையாக திருவருளிடத்தில் ஒப்புவித்துட்டோன்னு சொன்னால் எப்படி இயங்குதுன்னெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூச்சு எப்படி போகுது எப்படி வருதுங்கிறதெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முழுக்க முழுக்க தன்னை திருவருளிடத்தில் ஒப்பித்து விட்டால் அந்த திருவருள் அது பொறுப்பேற்று என்ன ஆகுன்னு சொன்னால், இந்த மூச்சு காற்றை நடத்துகின்ற செயலை அது செய்துவிட்டு போகும். நாம் அதை பற்றி என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் திருமூலர் திரும்ப 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 வலியுறுத்தி சொல்கிறார். 6 கால் கொண்டு ரதம் விளைந்திடும், 7 கால் கொண்டு இரட்டி இறக்கிட, 8 கால் கொண்டு இடவகை ஒத்த பின் 9 மாநிலம் ஒத்தது வாயுவே என்று பேசுகிறார். இப்போ 6 கால் கொண்டு ரதம் விளைந்திடும், 6 ஆதாரங்கள், 6 ஆதாரங்கள். இந்த 6 ஆதாரங்கள் இல்லையா, இதை எப்படி சொன்னா, 6 கால் கொண்டு ரதம் விளைந்திடும், 7 கால் கொண்டு இரட்டி இறக்கிட, 7 கால் கொண்டு இரட்டி இறக்கிட. இப்போ இங்கே காலுங்கிறது என்னன்னு சொன்னால் காற்று தான். காலுங்கிறது என்னது? காற்று. அந்த 6 காலுங்கிறது இங்கே ஆதாரம் இல்லையா. கால் என்பது காற்று என்றையும் பொருள் தரும். அதே நேரத்தில் காலுங்கிறது வாய்க்கால், வழி அப்படிங்கிற பொருளையும் தரும். இப்போ இந்த இடத்துல நாம் 2வது அடியை முதல்ல வைத்து பொருள் கொள்ளணும்னு சொல்கிறாரு. 7 கால் கொண்டு இரட்டி இறக்கிட, 7 கால் கொண்டு இரட்டி இறக்கிட. அது 6 ஆதாரங்களுக்கு மேலே
ஏழாவதாக இருக்கக்கூடிய உச்சி அளவும் இந்த பிராணவாயுவை ஏற்றி இறக்கிட, ஏற்றியும் இறக்கியும். இப்போ என்ன பண்ணணும்? சுழுமுனை நாடி வழியாக செல்லுகின்ற இந்த பிராணவாயு எது வரைக்கும் போகணும் இல்லையா? உச்சி சகசிரார வரைக்கும் போகணும். சகசிரார வரைக்கும் போகணும். இது வரைக்கும் ஆஞ்சைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ என்ன சொல்லிட்டாரு? சகசிரார வரைக்கும் சொல்றாரு. இப்போ சகசிரார வரைக்கும் இந்த பிராணவாயுவை ஏற்றியும் இறக்கியும் பயின்றால் அது என்ன ஆகுன்னு சொன்னா 6 ஆதாரங்களிலும் தாரை தாரையாக பாயுமா. தாரை தாரையாக பாயுமா. புரியுதா? அப்போ நம்ம உச்சி தொலை வரைக்கும் ஏற்றி இறக்குகின்ற ஆற்றல் அவ்வளவு எளிதாக கிடைச்சிடுமா என்ன? பிராணவாயுவை நாம் சாதாரணமாக ஒரு மூச்சு பயிற்சி பண்ணினாலே இல்லையா, அதுக்கே ரொம்ப சிரமப்படுறோம். நாம் மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுறோம். அப்புறம் நாம் எங்கே மூச்சு பயிற்சி பண்ணி இது உச்சி தொலை வரைக்கும் ஏற்றிற சொல்கிறார் அவர். அந்த பிராணவாயுவை உச்சி அளவுக்கும் ஏற்றியும் இறக்கியும் பயின்றால் 6 ஆதாரங்களிலும் கால் கொண்டு ரதம் விளைந்திடும் அப்படின்றாரு. தாரை ரதம்னா ரசம்னு அர்த்தம். தாரை தாரையாக அது என்னமா பாயுமா. அப்படி பாயும்படி அந்த திருவருள் அமுதத்தை விளைவித்து நிற்கும். அதுக்கு அடுத்து சொல்றாரு, 8வது கால் கொண்டு இடவகை ஒத்த பின் இல்லையா. இந்த 8ஆம் தானமாக இருக்கக்கூடிய 8வது தானமாக இருக்கக்கூடிய அது எதுன்னு சொன்னா நிராதாரம். என்னது? நிராதாரம். இப்போ உச்சித்தொலை வரைக்கும் ஆதாரம், அதுக்கு மேல என்ன கிடையாது? நிராதாரம் இல்லையா. அந்த 8ஆம் தானமாக இருக்கக்கூடிய அந்த தலைக்கு மேல சொல்லப்படுகின்ற 12 அங்குலம். எத்தனை அங்குலம்? 12 அங்குலம் இல்லையா. அந்த 12 அங்குலம் இந்த பிராணவாயுவை நீக்கி நிற்கின்ற நிலையில 9 மாநிலம் ஒத்தது வாயுவே. இந்த சுழுமுனையோடு மற்ற 9 நாடிகளும், சுழுமுனையோடு மற்ற 9 நாடிகளும், அதாவது தசநாடிகளிலும் பிராணவாயு எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரே தன்மையதாக நிற்கும். ஒரே தன்மையதாக நிற்கும் என்று சொல்றார். அப்போ முதல்ல இந்த வாயுவை என்ன செய்யணும்னு சொன்னா உடம்பு முழுக்க பரவுமாறு செய்யணும்னு சொன்னா உச்சி அளவுக்கும் ஏற்றி இறக்குகின்ற பயிற்சி செய்ய வேண்டும் இல்லையா. அதெல்லாம் அவ்வளோ எளிதாக நடக்கிறதா? அது திருமூலர் சொல்லிவிட்டாரு, நாம் செய்ய முடியுமா? செய்யலாம். எப்போ அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க திருவருள் வயப்பட்டு நிற்கின்ற போது. அதுக்கடுத்தது சந்திரன் சூரியன் தற்பரன் தானுவில் சந்திரன் தானும் தலைப்படும் தன்மையை சந்தியிலே கண்டு தானாம் சகமுகத்து உந்தி சமாதி உடையொளி யோகியே என்று பேசுகிறார். இப்போ சந்திரகலை எனப்படுகின்ற இடநாடி காற்றும், சூரியகலை என்று சொல்லப்படுகின்ற வளநாடி காற்றும், அதுக்கடுத்து சொல்றாரு தற்பரனும் இல்லையா, அதாவது சிவனுடைய அந்த திருமுடியில் உள்ள அந்த சந்திரகலை எனப்படுகின்ற அந்த பரஞானமாகிய திருவருளும் தானும் தலைப்படும் தன்மையை இல்லையா, அதாவது திருவருளோடு ஒன்றி நிற்கின்ற தன்மை. தலைப்படுதல் சொன்னா ஒன்றாயிருக்கின்ற தன்மை. அப்படி ஒன்றாய் நிற்கின்ற அந்த தன்மையை சந்தியிலே கண்டு தானாம் இல்லையா. சந்தியிலே இந்த நாடிகள் அனைத்தும் கூடுகின்ற இடம், சந்திக்கின்ற இடம். எல்லா நாடிகளும் சந்திக்கின்ற இடம் எதுன்னு சொன்னா ஆஞ்சை இல்லையா. அந்த ஆஞ்சையிலே விளங்க கண்டு அந்த திருவருள் மயமாகியே இந்த யோகி நிற்கணுமா. அப்படி நின்றால் உந்தி சமாதி உடையொளி ஓகியே என்று பேசுகிறார். உலகியலை அறவே ஒதுக்கி தள்ளி சிவசமாதி ஒன்றையே உடைய அந்த சிவஞான தன்மையை பெற்றிருப்பான் என்று சொல்றார். அப்போ எல்லா நாடிகளும் சந்திக்கின்ற அந்த ஆஞ்சை புருவத்தில், அந்த ஆஞ்சை தானத்தில் தியானிக்க வல்லவனாக இருந்தால் அவன் என்ன செய்வான் சொன்ன சிவசமாதி நிலையை அடைந்தவனாக இருப்பான் என்று சொல்லுகிறார். அப்போ ஆஞ்சையில் திருவருளை கண்டு
தான் அதுவாக நிற்கின்ற நிலைத்தான் சிவயோகிக்கு கைகூட வேண்டிய நிறைவான நிலை என்று சொல்லுகின்றார். அதற்கடுத்ததாக அனங்கற்றம் ஆதல், அருஞ்சனம் நீவல், வனங்குற்ற கல்வி, மாஞானம் மிகுதல், சினங்குற்ற வாயர் தம் சித்தி தாம் கேட்டல், நுணங்கற்று இருத்தல், கால் வேகத்து நுந்தலே என்று பேசுகிறார். அணங்கு அற்றம் ஆதல், அணங்கு அற்றமாதல், அணங்குன்னா பெண்ணு, இங்கே பெண்ணுன்றது யாரு? மனைவி இல்லையா? அற்றமாதல் அப்படின்னா துரத்தல், மனைவியை துரத்தல், மனைவியை துரத்தல். அருஞ்சனம் நீவல், உற்றார் உறவினர்களை எல்லாம் துறந்து நிற்றல், உற்றார் உறவினர்களையும் துறந்து நிற்றல். அதுக்கப்புறம் வனங்குற்ற கல்வி, ஞானம் மிகுதல், சிவனை வழிபடுகின்ற அந்த நூல் அறிவு மிகுதல். அதுக்கப்புறம் சினங்குற்ற வாயர் தம் சித்தி தாம் கேட்டல் இல்லையா? சிவயோகிகள் அடைந்துள்ள பரசித்திகளை எல்லாம் அவர்களிடத்திலே கேட்பது. நுணங்கற்று இருத்தல், உலகியல் தாக்குதலில் உள்ளம் ஒட்டாமல் என்ன பண்ணுன்னு சொன்னா உரைத்து நிற்றல். அப்படி இருந்தா பிராணாயாமத்தை எளிதாக செய்தல், பிராணாயாமத்தை எளிதாக செய்தல் என்று சொல்றார். இப்போ இது எல்லாம் நமக்கு எப்படி கிட்டும் அப்படின்னு சொன்னா, திருவருள் வயப்பட்டால் ஒழிய இது கிட்டாது, திருவருள் வயப்பட்டால் ஒழிய இது கிட்டாது என்று பேசுகிறார். மனைவியை துரத்தல், மக்கள் முதலிய சுற்றத்தாரை துரத்தல், சிவனை வழிபடுகின்ற நூலறிவு மிகுதல், சிவயோகிகள் அடைந்துள்ள பரசித்திகளை அவரிடம் கேட்டல், உலகியலின் தாக்குதலால் உள்ளம் திரிவுபடாது இருத்தல், பிராணாயாமத்தை எளிதால் செய்தல். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, மரணம் சரைவிடல், இந்த பாட்டு அடுத்த பாட்டோட தொடர்ந்து பொருள் முடிவு தருது. மரணம் சரைவிடல், வன் பரகாயம், ரணம் சேர் பூமி, இறந்தோர்க்கு அளித்தல், அரணன் திருவுரு ஆதல், மூவேழாம் கரனுரு கேள்வி கணக்கறிந்தோனே என்று பேசுகிறார். மூப்பு இறப்புகள் இன்மை இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியா மரணம் சரை விடல், மூப்பு இறப்புகள் இல்லாதது. அப்புறம் வன்பரகாயம், அருள்வெளியில் கலந்திருத்தல், ரணம் சேர் பூமி, ரணம் சேர் பூமி, இறந்தோர்க்கு அளித்தல், அதாவது முன்னோர்களை தனது நற்செய்கையால் நற்கதி பெறச் செய்தல். அப்புறம் அரணன் திருவுரு ஆதல், சிவனது திருவுருவை பெறுதல். அதுக்கப்புறம் திருவுரு ஆதல், மூவேழாம் கரனுரு கேள்வி கணக்கறிந்தோனே இல்லையா? 10 இயல்புகளையும் கைப்பொருள் போன்ற கேள்வியால் யோகனூர் பொருளையும் நன்குணர்ந்தோன் பெறுவான் என்று பேசுகிறார். அப்போ இந்த யோகி தான் இந்த நிலைகளை எல்லாம் பெற முடியும் என்று சொல்கிறார். யோகனூர் பொருளை நன்கு உணர்ந்தவன் தான் எதை பெற முடியும்? மனைவியை துரத்தல், சுற்றத்தாரை துரத்தல், சிவனை வழிபடுகின்ற நூலறிவு மிகுதல், யோகிகளுடைய பரசித்திகளை கேட்டறிதல், உலகியலால் தாக்குப்படாது இருத்தல், அதுக்கப்புறம் மூப்பு இறப்புகளை வெல்லுதல், அருள்வெளியில் கலந்திருத்தல், முன்னோர்களை நற்கதி செய்ய வைத்தல், அப்புறம் சிவனது திருவுருவை பெறுதல். இந்த 10 இயல்புகளையும் யாரு பெற முடியும் சொன்னா, சிவயோகி, யோக நூற் பொருளை நன்கு உணர்ந்தவன் பெறுவான் என்று இந்த 2 பாட்டும் சேர்ந்து ஒரு பொருளை தருகின்ற வகையில் அமைத்திருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக ஓதம் ஒளிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை, காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவாரே என்று பேசுகிறார். அதாவது ஓதம் ஒளிக்கும் உலகை வலம் வந்தும், ஓதம் ஒளிக்கும் உலகை வலம் வந்தும் பாதம் நோவ நடந்தும் பயனில்லை, காதலில் அண்ணலை காண
இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவாரே என்று பேசுகிறார். அதாவது கடல் சூழ்ந்த இந்த உலகம், கடல் சூழ்ந்த இந்த உலகம், ஓதம் ஒலிக்கும் உலகம், சிவபெருமானை காண வேண்டும் என்கிற ஆவல் மிகுதியால் கடல் சூழ்ந்த இந்த உலகம் முழுவதையும் கால்நோக நடந்து சுற்றி வரினும் பயனில்லை, கால்நோக நடந்து சுற்றி வரினும் பயனில்லை. அது மட்டுமல்ல, சிவனுக்கு மிக இனியவராகிய சிவயோகியரே அவன் இருக்கும் இடத்தை அறிந்து காண்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ காதலில் அண்ணலை காண இனியவர், காதலில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு. காதல்னா என்னது? அன்பு. அந்த அன்பு மிகுதியால் அண்ணலை காண இனியவர். அப்போ அந்த அன்பு மிகுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் சிவயோகியர்கள். அந்த சிவயோகியர்கள் தான் அவன் இருக்கும் இடத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ திருவருள் காட்சிக்கு சிவயோகம் மிகவும் இன்றியமையாதது என்று பேசுகிறார். எங்க சுற்றியும் அவனை பார்க்க முடியாது, எந்த உலகத்தை சுற்றி வந்தாலும் பார்க்க முடியாது. அப்போ அன்பு மிகுதியால் யோக நிலையில் இருந்து அவனை காண முடியும். ஆகவே அந்த திருவருள் காட்சிக்கு சிவயோகம் தான் இன்றியமையாதது என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக மூல முதல் வேதா மலரன் மால் அரண் முன்னிற்க, மூல முதல் வேதா மால் அரண் முன்னிற்க கோலிய ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பரைபரன் பாதமே என்று பேசுகிறார். அதாவது மகேஸ்வரனுக்கு கீழே இருக்கக்கூடிய, மகேஸ்வரனுக்கு கீழே இருக்கக்கூடிய, இப்போ நம்முடைய தத்துவத்தில் மூன்றாவது தத்துவம் சதாக்கிய தத்துவம், அது எது? சதாசிவம். நான்காவது தத்துவம் எது? ஈஸ்வர தத்துவம், அதான் மகேஸ்வரன். அந்த மகேஸ்வர தத்துவத்துக்கு கீழே இருக்கிறது என்ன தத்துவம்? சுத்த வித்தை தத்துவம். அந்த சுத்த வித்தை தத்துவத்தில் தான் யார் இருக்கிறான்? அயன் மால் உருத்திரன், அயன் மால் உருத்திரன். மூல முதல் வேதா மால் அரண். அப்போ வேதா என்பது அயனையும் மால் திருமாலையும் அரண் உருத்திரனையும் குறிக்கின்றது. என்னும் மூவரும் மூலாதாரம் முதலிய அந்த மூன்று ஆதாரங்களிலும் முறையே நிற்க, மூன்று ஆதாரங்களிலும் முறையே நிற்க என்று சொல்லுகிறார். அதுக்கடுத்து கோலிய ஐமுகன் கூற பரவிந்து, அந்த மகேஸ்வரனுக்கு மேல விசுத்தி ஆஞ்சை நா அடி உச்சி, அதுக்கு மேல 12 அங்குலம். இந்த இடங்களிலெல்லாம் யாரு? சதாசிவன் எப்படி இருக்கிறான்? சதாசிவன் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் என்கிற முறையில் நின்று பாலித்த சக்தி பரைபரன் பாதமே. இல்லையா? உயிர்களுக்கு அந்த பறை எனப்படுகின்ற சிவனுடைய திருவருள் தான் இப்படி பயனாக விளைவை தருகின்றது என்று சொல்லுகின்றார். அப்போ 6 ஆதாரங்களிலும், அந்த 6 ஆதாரங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய என்னது? 12 அங்குலம். இந்த உச்சி, இது 7வது சகசிராரம், அதுக்கு மேலே 12 அங்குலம். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இந்த திருவருள் தான் பயன் தரக்கூடிய நிலையில ஒவ்வொரு மூர்த்தமாக நிற்கின்றது. அயனாக, மாலாக, உருத்திரனாக, மகேஸ்வரனாக, அதுக்கப்புறம் சதாசிவனாக, அதுக்கப்புறம் என்னது? விந்து நாதம் பரவிந்து பரநாதம் என்று முறையே நின்று பயனளிக்கக்கூடியவள் சக்தியே. அந்த சக்தி என்று சொல்லக்கூடிய சிவனுடைய திருவருளே என்று இந்த திருமந்திரத்தில் இந்த ஆதார யோகத்தின் பயனை தரக்கூடியவளும் திருவருள் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக ஆதார யோகத்து அதிதேவோடும் சென்று
மீதான தற்பரை மேவும் பரனொடு மேதாதி ஈரன் கலை செல்ல மீதொளி ஓதா அசிந்தம் இது ஆனந்த யோகமே என்று பேசுகிறார். இப்படி மூலாதாரம் முதலாக இருக்கின்ற 6 ஆதாரங்களையும் அவற்றில் உள்ள கடவுளர்களையும் அந்த தியான சமாதிகளால் வழிபட்டு பயன்பெறும் வகையில் கடந்து என்ன சொன்னா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேதாதி ஈரன் கலை செல்ல, இந்த நிராதாரமாக இருக்கக்கூடிய அந்த மீதானம் முதலான அந்த கலை, ஈரன் கலை 16 கலை, அந்த 16 கலையின் மீதும் செல்ல அங்கிருந்து என்ன பண்றான்னு சொன்னா, மீதானமாகிய மீது ஒளி மீதானமாகிய அந்த துவாதசாந்தம், என்ன சாந்தம்? துவாதசாந்தத்தில் பரமன் அங்கே இருக்கின்றான். அந்த பரமனை அடைந்து நிற்றல் தான் ஆனந்த யோகம் என்று சொல்றார். ஓதா அசிந்தம் இது ஆனந்த யோகமே என்று சொல்றார். அப்ப 6 ஆதாரங்களையும் கடந்து சகசிராரம் வரைக்கும் வந்து அங்கிருந்து 12 அங்கலத்தையும் கடந்து மீதானமாகிய துவாதசாந்தத்தில், இல்லையா, துவாதசாந்தம்னா 12வது அங்குலம்னு அர்த்தம். அந்த 12வது அங்குலத்துக்கு அப்பால பரமசிவன் இருக்கின்றான். அந்த பரசிவனை அடைந்து நிற்றல் தான் ஆனந்த யோகம் என்று அந்த ஆனந்த யோகத்தினுடைய நிலையை பேசுகின்றார். இப்போ அடுத்த தலைப்பு பன்னீரு, அதாவது கலைநிலை வரும். அதுக்காகத்தான் அதுக்கு முன்ன ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னால், அதுக்கு ஒரு ஆதாரமாக அந்த செய்திகளை சொல்வதற்கு போல இந்த 2-3 மந்திரங்களை அப்படி பேசுகிறார். மதியமும் ஞாயிறும் வந்துடன் கூடி துதி செய்பவர் அவர் தொல்வானவர்கள் விதியது செய்கின்ற மெய்யடியார்க்கு பதியது காட்டும் பரமன் என்றானே என்று பேசுகிறார். அப்படி சந்திரகலையாகிய இடநாடியும் சூரிய கலையாகிய வளநாடியும், மதியமும் ஞாயிறும், இடநாடி வளநாடி, இந்த 2 காற்றும் வந்துடன் கூடி ஒடுங்கி சுழுமுனையில பொருந்த செய்து, சுழுமுனையில் வந்து பொருந்த செய்து துதி செய்பவர் அவர் தொல்வானவர்கள். இப்படி வாசி யோகத்தில் யாரு நிற்கின்றார்களோ அவர்கள் ஆதாரங்களில் உள்ள அந்த கடவுளரை, ஆதாரங்களில் உள்ள அந்த ஆதார அதி தெய்வத்தை போற்றுகின்ற அந்த பொது யோகிகள், விதியது செய்கின்ற மெய்யடியார்க்கு, இல்லையா, விதியது செய்கின்ற மெய்யடியார்க்கு பதியது காட்டும் பரமன் என்றானே என்று பேசுகிறார். அப்படி இந்த அதி தெய்வங்களை எல்லாம் படிப்படியாக உணர்ந்து எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய சிவனை உணர்தலாகிய அந்த முறையில் வழுவாது நிற்பது தான் அந்த அருள் யோகம் அல்லது ஆனந்த யோகம் செய்கின்ற அந்த உண்மையான யோகிக்குத்தான் நிலையான வீடு பேறு கிட்டும் என்று இந்த சிவயோகி வீடு பேறு அடைகின்ற தன்மையை இந்த திருமந்திரத்திலே நம்முடைய திருமூல தேவநாயனார் பேசுகின்றார். நிறைவாக கட்ட வல்லார்கள் கரந்தெங்கும் தாமாவார் மற்றவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து பொட்டு எழ குத்தி புரியெழ தண்டிட்டு நட்டறிவார்க்கு நமனில்லை தானே என்று பேசுகிறார். கட்ட வல்லார்கள் கரந்து எங்கும் தாமாவார், பிராணவாயுவை தம்படியில் இயக்கும் வல்லவராக பவயோகம் கைவந்தவர்கள் மருள் சித்திகளையே பெறுவார்கள். அது மட்டுமல்ல, மற்றவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து ஆஞ்சையில் அருள் இன்பத்தை தருகின்ற அந்த அருள் யோகத்தை தலைப்பட்டு அப்படி என்ன செய்கிறாரு, பொட்டெழ குத்தி பொறியெழ தண்டிட்டு அந்த சுழுமுனை தலையை அடைந்த பின் அந்த பிராணவாயுவால் அந்த இடத்துல வடு உண்டாகும்படியாக தாக்கி பின்பு அந்த வாயு என்ன பண்ண, மண்டை ஓட்டில் தீப்பொறி உண்டாகுமாறு மோதி, பொறியெழ தண்டிட்டு தீப்பொறி உண்டாகுமாறு மோதி
அதுக்கப்புறம் உணர்வு அசையாது நிறுத்தி, நட்ட அறிவார்க்கு உணர்வு அசையாது நிறுத்தி சிவனை அறிகின்ற அந்த யோகத்தில் நின்று சிவயோகம் கைவந்தவர்க்கு என்ன கிடையாது? நமனில்லை தானே, அவர்களுக்கு இறப்பு என்பது உண்டாகாது என்று பேசுகிறார். இறப்பு இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிறப்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் அவர்களுக்கு பிறவி இல்லை. எடுத்த இந்த பிறப்பிலேயே அவர்களுக்கு வீடு பேறு கிட்டிவிடும் என்று சொல்றார். அப்போ இந்த மந்திரங்களால் இருவகை யோகங்களுடைய இழிவு உயர்வுகளை பேசுகிறார். பவயோகிகள் பெறுகின்ற இழிவையும் சிவயோகிகள் பெறுகின்ற உயர்வையும் ஒருங்கே வைத்து காட்டி சிவயோகத்தை வலியுறுத்தி முடிக்கின்றார். இல்லையா? அப்ப சிவயோகம் என்பது திருவருள் வயப்பட்டு செய்கின்ற யோகம். அந்த திருவருள் வயப்பட்டு செய்கின்ற அந்த யோகம் என்பதனால அந்த யோகத்தின் வாயிலாகத்தான் பிறவாத பெருநிலையை அடைய முடியும், வீடு பேற்று தன்மையை பெற முடியும். பவயோகிகள் சித்தி விளையாட்டால் மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற நிலையையே பெறுவார்கள் என்று இந்த இரண்டு யோகத்தினுடைய வேறுபாட்டை, அந்த உயர்வு இழிவுகளை எல்லாம் சொல்லி சிவயோகமே மேலானது என்று வலியுறுத்தி இந்த நிறைவு பாட்டிலே நிறைவு செய்கின்றார். இதனை தொடர்ந்து இந்த கலை நிலை என்கிற தலைப்பிலே ஒரு 12